அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில அவசரம் அவசியம் என்ற தலைப்பில் உங்களுக்கு 6 செய்திகள் சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே அவசரப்படுதல் என்பது ஷைத்தானுடைய குணம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசர குணம் என்பது ஷைத்தானுடைய குணமாக இருக்கிறது. அனாஅத்து மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய குணம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிதானம் அல்லாஹ்வுடைய குணம் என்ற காரணத்தினால்தான் ஆகு என்ற வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை படைக்கின்ற ஆற்றல் படைத்த அல்லாஹு தஆலா வானம் பூமிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா 6 நாளிலே படைத்தார். خلق السماوات والارض في 6 ايام, 6 நாட்களிலே இந்த வானம் பூமிகளை, இதில் உள்ள பொருட்களை எல்லாம் அல்லாஹு தஆலா படைத்ததாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். விரிவான தலைப்பு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் நிதானம் அல்லாஹ்வுடைய குணம், அது ஒரு நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய பேருக்கும் போயிடும். இப்போ பொதுவாக அல்லாஹு தஆலா எதையுமே உடனடியாக செய்யக்கூடிய சக்தி படைத்தவனாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நிதானத்தோடு தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணம் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்திலே 5 விஷயங்களிலே அவசரப்பட வேண்டும் என்பதாக ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற இறைநேசர் கூறுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய இறைநேசர், அது மட்டும் அல்லாமல் மிகப்பெரிய அறிஞராக இருக்கிறார்கள். ஹாத்தமுல் அஸம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரப்படுதல் என்பது ஷைத்தானுடைய குணமாக இருக்கிறது. இல்லா ஃபி 5 மவாதியின், 5 இடங்களிலே தவிர என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள். 5 விஷயங்கள் இவர்கள் கூறுகிறார்கள். 6வது உங்களுக்கு நான் அடுத்த சொல்லுவேன். 5 விஷயங்களிலே தவிர என்பதாக கூறுகிறார்கள். 5 இடங்கள்ல அவசரமா செயல்பட வேண்டும், விரைந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இவர் கூறுகிறார்கள். சொல்லிவிட்டவங்க சொல்றாங்க, என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் உள்ளது என்பதாக கூறுகிறார்கள். இந்த அவசரப்படுதல் என்பது, இந்த 5 விஷயங்களை அவசரப்படுதல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். முதலாவதாக சொல்றாங்க, இத்ஆமு ஸைஃபி இத்ஆமு லைஃபி இதா நஸல, விருந்தினர் வந்துவிட்டால் அவருக்கு உணவளிப்பதிலே விரைந்து செயல்பட வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக உணவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக உணவு கொடுக்க வேண்டும். அவங்களை உட்கார வச்சு என்ன செய்த மணிக்கணக்கில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா சில நேரங்களில் அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடாம கூட வந்திருப்பாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். இப்போ மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம காலையில சாப்பிட்டீங்கன்னு கேட்போம். சாப்பிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சாப்பிடாம கூட வந்திருக்கலாம். ஏன்னா டிராவலுடைய அவசரத்துல சாப்பிடாம கூட வந்திருக்கலாம். அல்லது மதிய நேரத்தில் என்ன செய்யுது, சாப்பாடு கொடுத்துரும், என்ன செய்யுது, மணிக்கணக்கில் இருக்கிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா இது விருந்தாளிக்கு மட்டும் இல்லை, சில இடத்துல பாத்தீங்கன்னா துவாவை கூட்டு போனாங்க வைக்கிறேன், நம்ம சும்மா முடிச்சுட்டு போனோம்டா அப்படின்னா அந்த அவர் வரணுங்க இந்த இவர் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட்டு போய் 3:30 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இல்லைங்க அந்த பள்ளியாசல என் மயம் போயிருக்காரு, இந்த பள்ளியாசல என் மயம் போயிருக்காரு அப்படின்னு கடுப்பாயிட்டே 3:30 மணிக்கு. இவருங்க 2 to 2:30 சாப்பிட எனக்கு, மற்ற நாள் 2 மணிக்கு, ஜும்மாவுக்குள்ள 2:30 நான் சாப்பிட்டாலும் இந்த அவன் வர்றா இவன் வர்றா பேசக்கூடாது, சாப்பாடு வைக்கிறேன் எந்திரிச்சுருவோம் அப்படின்னு. என்ன சுத்தி வர கோவப்படுறீங்க, நம்ம சொன்னாவே கோவப்படுறோம்னா சொல்றாங்க தவிர ஜும்மா பயான்னு தொழுவத்தில் எவ்வளவு வசதியா இருந்திருப்போம். 3:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம கேட்டா என்ன சொல்ற கோவப்படுறோம், நம்ம மேல கோவப்படுறாங்க. சரி, என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் இருக்காது. பெருமானார் சொல்லுவாங்க, மன்கான அல்லாஹ்வின் வறுமை நாளில் ஈமான் கொண்டவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும் என்பதாக. விருந்தாளியை கண்ணியப்படுத்துறதா என்ன அப்படின்னா,
எவ்வளவு சீக்கிரமாக அவருக்கு உணவு கொடுக்க முடியுமோ அதை உணவு கொடுத்து விட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்ப்பதற்கு என்ன செய்யறாங்க, மனிதனுடைய தோற்றத்தில் 2 மலக்குகள் வந்தாங்க. வந்தவுடனே என்ன செஞ்சாங்க, வந்தவுடனே உட்கார வச்சாங்க. இவங்களை பார்க்க வந்திருக்காங்க, அப்படியே சரி உட்காருங்க, திண்ணல உட்காருங்க. உடனே என்ன செஞ்சாங்க, போய் ஒரு கன்று குட்டியை அறுத்து என்ன செய்வாங்க, உணவு தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். சூரத்து தாரியாத்துடைய கடைசி அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஹல்லதாக ஹதீஸ் லைஃப் இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்ல அவங்க சாப்பிடாம இருந்தோம், இவங்க பயந்துருவாங்க. ஆகா என்ன இவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, நாங்க மலக்கள் அப்படின்னு. அப்ப வந்தவங்க யாரு கூட கேட்கல, உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்துருன்னு சொல்றோம். அப்படியே உட்கார்ந்து சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உடனே சாப்பாடு செய்ய தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன சொல்றாங்க, முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவருக்கு எவ்வளவு விரைவாக உணவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக உணவு கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. சரி, இரண்டாவது மையத்தீரா மாத்த, நம்ம வீட்டை ஒருத்தர் மூத்தாயிட்டாங்க அப்படின்னா அவரை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்திலே விரைந்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு இந்த உம்மத்திடம் இல்லாத ஒரு விஷயம், ஒருத்தர் மௌத்தா போயிட்டானா முதல்ல சொல்றது ஃப்ரீசருக்கு தான் சொல்றது. ஃப்ரீசருக்கு கொண்டு ஆர்டர் பண்ணுங்க, முதல்ல கொண்டாந்து மையத்தை தூக்கி அதை உள்ள வைங்க. அறிஞர்கள் சொல்றாங்க அது வந்துட்டு அதுவரை அது சிறந்த விஷயம் இல்லை என்பதாகத்தான் எல்லா அறிஞர்களுமே சொல்றாங்க. ஃப்ரீசர்ல மையத்தை வைப்பதே அதாபு தான். அதை என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்ய ஃப்ரீசர்ல வச்சுட்டு என்ன செய்ய, கடைசியெல்லாம் சொல்றது எல்லா உலகத்தில் உலகம் சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து பூரா வந்து எல்லாம் உயிர் கொடுக்க போறது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி வந்து என்னன்னா, ஒரு பக்கம்டா மக்கள் இப்படி செய்யறாங்கிறது ஒரு பக்கம் சங்கடமாக இருந்தாலும் கூட மற்றதாவது ஆப்போசிட் பார்ட்டி அப்படி இருக்காங்க. ஒருத்தர் சொல்லுவான், நம்ம சிறந்தவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, சிறந்த இடத்துல இருந்தா தான் நம்மளுடைய சிறப்பு இருக்கும். ஆப்போசிட்ல உள்ள சிறந்தவங்களா இல்லை அப்படின்னா நம்ம மதிப்பு அவனுக்கு தெரியாது, உள்ளதானே? அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மையத்தை நம்ம அவசரப்படுத்த சொல்லி இங்கே சொல்றோம், ஆனா உறவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. அதெல்லாம் எப்படி எனக்கு அதை எப்படி எடுக்கலாம், நாங்கெல்லாம் வந்த பிறகுதான் நாங்க தீதார் பார்த்த பிறகுதான் எடுக்கணும்னு இந்த புரியாத முட்டாள்கள் சொல்றதுனாலதான் தூக்கி ஃப்ரீசர்ல வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஃப்ரீசர்ல மையத்தை வைப்பதை அதிகமான அறிஞர்கள் விரும்புறதில்லை. எவ்வளவு சீக்கிரமாக அந்த மையத்தை அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் கூறுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமே மையத்தை அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல, பெருமானாருக்கு தெரியாம மையத்தை அடக்கம் பண்ணியிருக்காங்கல்ல, வரலாற்றிலே வருகிறது இல்லையா? ஒருவேளை பெண்மணி என்ன செய்தாங்க, பள்ளிவாசல கூட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, என்ன அந்த பொம்பளை காரணம் கூட்டுற பொம்பளை, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொம்பளை நைட்டே மூத்தாயிடுச்சு, நைட்டா அடக்கம் பண்ணிட்டோம். ஏன் எங்களை சொல்லவே இல்லை, உங்களுக்கு சிரமத்தை கூட அடக்கம் பண்ணிட்டோம். பெருமாள் வருத்தப்படலையே, போய் அவங்களுக்காக துவாஸ் ஹதீஸ்ல வருகின்றது. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றா, ஒரு மையத்தை மூத்தாயிட்டாங்க அப்படின்னா அந்த மையத்தை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்துல செய்யக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது. இதை வந்து செய்யணும், ஆப்போசிட் உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மூணாவதாக பெருமை சொல்றாங்க, தஸ்வீஜுல் பின்தி இதா பலகத், பிள்ளைகள் வந்து என்ன செய்றாங்க, பருவ வயதை அடைந்து விட்டால் அவருடைய திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாது. என்ன அர்த்தம்னா, உங்கள் திருமணத்துக்காக அவங்க தயாராகிட்டாங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த திருமணத்தை என்ன செய்யக்கூடாது, ரொம்ப காலம் செய்யக்கூடாது, காலங்கள் கடக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப சிறு வயசுலேயே வந்து நிக்கா செஞ்சு வைக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. அந்த பிள்ளைகளை வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராகி விட்டால் அதுக்காக வந்து என்ன செய்யுது, ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு காலகாலத்திலே ஓஞ்சு போகும், அது அல்ல. அதாவது அந்த பிள்ளைகள் வந்துட்டு உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்கள் தயாராகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த வரன்கள் வந்து விட்டதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை செய்யக்கூடாது, நிக்காவுடைய விஷயத்திலே தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க, நிக்காக நீங்கள் தாமதப்படுத்துகிற நேரத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுவதாக பெருமானா சொல்லுவாங்க. இப்ப பிள்ளைகளுடைய திருமணத்தை விஷயத்திலே செய்யக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது என்பது ஒன்று. சரி, நாலாவதாக சொன்னாங்க, கலாவு தைனிதா வஜப, ஒருவட்ட கடன் வாங்கியிருந்தோம், அந்த கடனை கொடுப்பதற்கான ஆற்றல் சக்தி நம்மிடத்திலே வந்து விட்டால் அந்த கடனை நிறைவேற்றுவதை தாமதப்படுத்தக்கூடாது. கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்துருச்சு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த கடனை கொடுத்து விட வேண்டும். என்ன செய்யறது, சில பேர் வாங்கின காசை கொடுக்க மாட்டாங்க, வாங்கின காசை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படி சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க ஃபேமிலியில ஒருத்தர் இருக்கார், அவர் வாங்கின காசை கொடுக்க மாட்டார், அவர் காசு இருக்கும் கொடுக்க மாட்டார், எங்க வீட்லயே நடக்காது. ஏங்க அதை வாங்கின அதை கொடுக்க வேண்டியதானே, அதான் காசு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏன்னா அந்த கடைக்காரன் ஏங்கிட்ட சொல்லி விடுவான், நீங்க எப்பயும் வந்துகிட்ட மாட்டாங்க, பணம் காசு கொடுக்க சொல்லுவாங்க, ஜாமான் வாங்கினாலும் காசு கொடுக்குறேன், நான் விட்டு வந்து சொல்லுவேன் காசு கொடுக்கலங்க, காசு தான் இருக்கல கொடுக்கல, பணம் கொடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. அடுத்த தேவை வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவைக்கு காசு வேணும்ல, அதனால இருக்கட்டும் வாங்க சொல்லுவார். நான் என்ன சொல்றது, வாங்கின காசு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் தேவைக்கு வாங்கிக்கலாம்ல அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை எவ்வளவு சீக்கிரமாக விரைந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துரும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துரும்.
அதை நேற்று கூட உங்களுக்கு பயானம் சொன்னேன். ஏன்னா கேட்டால் அந்த கடனுடைய விஷயத்துல வசியத்து மிக முக்கியமானது. கடனுடைய விஷயத்துல ரொம்ப வசியத்து மிக முக்கியமானது. ஏன்னா ரெண்டு பாதிப்பு ஏற்படும். இப்ப நீங்க யார்ட்டையாவது வாங்குனீங்க, அதை நீங்க கொடுக்கல, வசியத்தில மோத்தாயிட்டீங்க, உங்களுடைய வாரிசுகள் கொடுக்கல அப்படிங்கிற உங்க நன்மை கூட அவனுக்கு போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட கொடுத்துருக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லணும். நீங்க குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்பமும் அப்படி இல்லை. என்கிட்ட ஒரு நண்பர் இருந்தாரு, சொல்லுவார், அதற்கு போன் பண்ணுங்க, நான் எங்க இருக்கேன்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டு வீட்டுல இருந்ததுனால பர்சனலா பேசாதீங்க, எதா இருந்தாலும் வெளியே வந்து பேசிக்கிறோம். எங்க இருக்கேன்னு கேட்கணுமா. ஏன்னா சொல்லுவாரு எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கடன் கொடுக்கறதும் பிடிக்காது. நான் கடன் வாங்குற ஒரே ஆள் அவர் தான் வாங்குவேன். என்ன செய்வார் அப்படின்னா, வீட்டுல இருந்தேன்னா வந்துட்டு பொதுவான விஷயம் பேசுங்க, பண விஷயம் பேசாதீங்க. ஏன்னா எங்க வீட்டுக்காரவங்களுக்கு காசு கொடுக்கறது பிடிக்காது, கடன் கொடுக்கறது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிகள் இந்த மாதிரி இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு பிரச்சனை. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்திருந்தாலும் கூட குடும்பத்துக்கு சொல்லணும், குடும்பத்துகளுக்கு அந்த நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தணும். ஏன்னா கடன் உதவி என்பது பெருமானா சொல்லுவாங்க, கடன் என்பது சதக்காவிட சிறப்பின்பாக சொல்லுவாங்க, சதக்காவிட சிறப்பின்பாக சொல்லுவாங்க. ஏன்னா ஹதீஸ்ல பெருமானா சொல்லுவாங்க, சதக்கா அதாவது யாசகம் கேட்கக்கூடியவன் தேவை உள்ளவனும் கேட்பான், தேவை இல்லாதவனும் கேட்பான். ஆனா கடன் என்பது தேவை உடையவன் மட்டுமே கேட்பான். கடன் சிறந்தின்பா பெருமான சொல்வார். குடும்பத்தினருக்கு சொல்லணும், ஏமா எல்லா காசை கொடுத்துருக்காரு, ஏதோ கடன் நம்ம கொடுக்குறோம், இது பெரிய நன்மையான காரியம். குடும்பத்துக்கு நம்ம பழக்கம் பண்ணி நம்ம சொல்லிட்டு மௌத்தா போனாதான் நம்முடைய மௌத்துக்கு பிறகு அந்த பணம் நமக்கு வந்து சேரும். நம்ம சொல்லல, வாங்கினவனும் கொடுக்கல அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்ய, ஊர்ல உள்ளவங்க இருக்கிற நம்ம காசு உதவி செய்ய காரணம் ஆகி போயிடும். சில பேர் அந்த மாதிரி சொல்லாம மௌத்தாயிடுறாங்க. யாருமே வந்து என்ன செய்யறது, வாங்கின காசை கொடுக்கறதே இல்லை. அதான் சொல்லல, நான் ஒரே ஒருத்தர் மட்டும் வாங்கினேன், அவர் மூத்தாயிட்டாரு. அவர் பையன் சொன்னேன், அப்பா உங்க அத்தான வாங்கினேன், மாசம் தரன்னு வாங்கினேன், கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு 15,000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னாரு, எங்க அத்தாட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க தெரியும், ஆனா வாங்கினதா சொன்னது நீங்க மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப என்ன ஊர்ல உள்ள வந்து செய்வாங்க அப்படின்னா, வாங்கின காசு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடனை நிறைவேற்றுகிற விஷயத்துல எவ்வளவு சீக்கிரமாக மருத்துவ காசு வாங்கினோமோ அந்த கடனை சீக்கிரமா நிறைவேற்றி விட வேண்டும் என்பது ஒன்றும். அடுத்து சொல்றாங்க, ஒருவன் பாவம் செய்து விட்டால் தௌபா செய்யக்கூடிய விஷயத்துல வந்து தாமதப்படுத்தக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. ஒரு அறியாம ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட தௌபாவுடைய விஷயத்தை வந்து தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க இல்லையா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சொல்லுவாங்க, லா துஅஃகிர் தௌபா, மகனே தௌபாவை தாமதப்படுத்தாது. ஏன்னு சொன்னால் உனக்கு 2 ஆபத்தில் ஒன்று ஏற்பட்டு விடும். ஒன்று திடீர் மௌத்து ஏற்பட்டு விடும், தௌபாவுடைய பாக்கியமெல்லாம் மௌத்தாயிருங்க. இல்லை என்று சொன்னால் அந்த பாவத்தில் நீ மூழ்கி விட்டாய் என்று சொன்னால் உனக்கு தௌபாவுடைய எண்ணமே ஏற்படாமல் போயிடும். பாவம்ங்கிறது ஆரம்ப நிலையில தான் பயம். அதை 4 தடவை செஞ்சு பழகிட்டான் அப்படிங்கிட்டா ஒண்ணும் இல்லை. இப்போ ஜெயிலுக்கு போறான், ஃபர்ஸ்ட் போயெல்லாம் பயப்படுவான். இப்ப 4 தடவை போயிட்டு வந்துட்டாடே, போடா நான் பார்க்காத ஜெயிலாடா அப்படின்மா. இதே மாதிரிதான் எல்லா பாவம் என்பது. என்ன செய்யறாங்க, 5 விஷயங்கள் என்ன செய்யறாங்க இங்க சொல்றாங்க. 6வது ஒரு செய்தி ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற, அலி உங்களுக்கு பெருமானா சொல்லுவாங்க, அலி யா அலி சலாசுல்லா தாஃபிர், அலியே 3 விஷயத்தை தாமதப்படுத்தாரு. அதுல 2 விஷயம் இங்கே வந்துருச்சு. ஒண்ணு பிள்ளைக்கு நிக்காவுடைய விஷயமும் வந்துருச்சு, மௌத்துடைய மையத்தை அடக்கம் பண்ற விஷயம் இங்கே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து இதா தஹல வக்துஹா, தொழுகை அதனுடைய நேரம் வந்தா தாமதப்படுத்துறதுல பெருமானார் அலியை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால வந்து 6வது செய்தியா உங்களுக்கு நான் சொல்றேன், தொழுகையுடைய நேரம் வந்துருச்சுன்னா தொழுகையை தாமதப்படுத்த கூடாது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் பெருமானாரத்தில் கேட்கப்படும் சிறந்த விஷயம் எது என்பதாக கேட்கப்படுகிற நேரத்தில் தொழுகை அந்த நேரத்தில் தொழுவது என்பதாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்படும் ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, மஞ்சமா பைன ஸலாத்தின் கைருதீன் பக்கத் அத்தா பாபில் அப்வாபில் கபாயிரி, எந்த வகையான காரணமும் இல்லாமல் 2 நேர தொழுகை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுதால் அவன் பெரும் பாவங்களுடைய ஒரு வாசலுக்கு வந்து விட்டால் பெருமானார் சொல்லுவாங்க. அதனால தொழுகையை கலாவாக்குவது கூட பாவம், தொழுகையான ஜமாத்தை விடுவது கூட பாவம். அதனால தொழுகையுடைய நேரம் வந்துச்சுன்னா தாமதப்படுத்தக்கூடாது. எனவே இந்த 6 விஷயங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து மூமினான மக்களுக்கு நமக்கு வழங்குவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.